ஹாய். நம்ம பூனைங்கள வீட்டுக்குள்ளே விட்டோன்னா எவ்வளோ அலப்பறம் பண்ணுவாங்கன்னு சொல்லி தான் இந்த வீடியோ எடுத்தேன். மாடியில் தான் இருப்பாங்க. ஓப்பன் பண்ணி விடுவேன் வீட்டுக்குள்ளே. பயங்கர அலப்பறம் பண்ணுவாங்க. செம்மையா அங்கே ஓட இங்கே ஓட எங்கேயாச்சும் பிடிக்கவே முடியாது. பார்த்தீங்கன்னா பாருங்க, சோஃபா எதுவுமே எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணிடுவாங்க. கிறுக்கி மேலே ஏறி உட்காந்து அந்த குருவிக போகுது இல்லைங்களா, நிறையா செடிகள் இருக்கனால குருவியெல்லாம் நிறையா இருக்கும். கூடெல்லாம் போட்டிருக்கும். எப்போவுமே எங்கள் வீட்டில் வந்து கீச்சு கீச்சு கீச்சுன்னு தான் சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். அதை பார்க்குறக்கு வேண்டியே வந்து இங்கே உட்காந்துக்குவாங்க. சப்போஸ் கொஞ்சம் வந்து நம்ம அசந்தனா போச்சுங்க, அதை பிடிக்க போயிடுவானுங்க. அதனால் நான் ஓப்பன் பண்ணி விடுறதில்ல. மேலே பெரிய ரூமில் இருப்பாங்க. கண்ணாடி பார்த்தாங்கன்னா தனக்கு தானே பார்த்துக்குவானுங்க. என்னடா என் மூஞ்சி இப்படி இருக்கா அப்படின்ட்டு. டாக் கூட எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க எங்கள் டாக் கூட. அவனும் ஒன்றுமே பண்ண மாட்டான். அவனும் வந்து ரொம்ப லைக் பண்ணுவான் கேட்ஸை பார்த்தா. வெளியே போனால் கத்தி கூப்பிடுவான், அவன் கேட் வந்துருச்சு அப்படி வெளியேன்ட்டு. ஆனால் அவனுக்கு ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சுங்க. இப்போல்லாம் ரொம்ப அமைதியாக இருக்கான். இப்போல்லாம் முதல் மாதிரி சேட்டையெல்லாம் பண்ணுறதில்ல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் ரொம்ப ஏஜ் ஆனனால பயங்கரமாக பண்ணுவாங்க. இந்த ஹாலு வீடு எல்லா பக்கம் ஓடுவாங்க. இவங்கள சமாளிக்கவே முடியாது. பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் வந்து கொஞ்சமாக ஒவ்வொரு 2 பேர் தான் நான் ஓப்பன் பண்ணி விடுவேன். எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டால் இதே மாதிரி தான் பின்னாடியே ஓடிட்டுருக்கணும். எங்கே போகிறாங்கன்னே தெரியாது. அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் எனக்கு. பின்னையும் நான் எங்கள் ஹஸ்பண்டை முன்னாடி உட்கார வச்சுட்டு ஓப்பன் பண்ணி விடுவேன். எங்கேயாச்சும் போனாங்கன்னா கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படின்ட்டு. பயந்தானுங்க. முன்னாடி எல்லாம் நிறைய டாக்ஸ் இருக்கும், அதை விட இருக்கும். எல்லா ரோட்டு நாய்கள் எங்கள் வீட்டுக்கிட்ட தான் இருப்பாங்க. அவங்களுக்கு நான் சாப்பாடு ஆக்கி போடுவேன் நைட்டு அப்போது. அதனால் அவங்கெல்லாம் உட்காரனால என்ன தான் இருந்தாலும் கடிச்சிடும் இல்லைங்களா, அதனால தான் விடுறதில்ல. குருவி ஒன்று கூடு போட்டு இருக்குதுங்க. இது மாதிரி நான் ஹேங்கிங் வந்து நிறையா கட்டி விடுவேன் அங்கே இங்கே. எப்போ பார்த்தாலும் குருவிகள் வந்து அங்கே மொட்டு போட்டுகிட்டே இருப்பாங்க. பார்க்குறக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த எல்லாம் சொல்லுவாங்க, நடமாட்டுற இடத்துல வந்து குட்டி போடாதுங்க அப்படின்ட்டு. ஆனால் என்னன்னு தெரில, எனக்கு குருவிகள்லேருந்து நாய் எல்லாமே எங்கிட்ட வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. பயப்பட மாட்டாங்க. ஒன்றுமே வாட்டுக்கு அசால்ட்டாக வருவாங்க, அசால்ட்டாக போவாங்க. அதனால் எனக்கு வந்து இயற்கையாக இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பயந்தெல்லாம் ஓடாதுங்க. குருவியெல்லாம் பார்த்திங்கன்னா பயப்படவே மாட்டாங்க. அதான் எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க, இப்படி போடாதுங்க நடமாடுற பக்கம் அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு என்ன ஹாப்பினா, நம்ம நடமாடுற பக்கமே அதுக்கு முட்டை போட்டு குஞ்சு பொரிக்குதுங்க. அதை பார்க்குறக்கு என் கண்ணு முன்னாடி இருக்கிறனால கொஞ்சம் சேஃபாக இருக்குது. நாங்கள் கூடு எடுத்ததுக்கு அதோடய ஃபாதர் மதர் 2 பேரும் உட்காந்துட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. என்னடா இவங்க இப்படி எடுக்கிறாங்களே நம்ம குட்டிகளன்ட்டு. நைட்டும் நான் வாட்ச் பண்ணுவேன். நைட்டும் வந்து உட்காந்தேன்னா அந்த போகிற பூச்சிகள்லாம் பிடிச்சி கொண்டு போய் குட்டிகளுக்கு கொடுப்பா. கொஞ்சம் கூட பயப்படவே மாட்டாளுங்க. பயங்கரமாக ரொம்ப சுட்டியாக இருக்கும் அது பார்க்குறக்கு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அதெல்லாம் கொஞ்சமே பயமே இல்லை. மனுஷங்க இருக்காங்க அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.